சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு கூட்டம் வருது. ஒரு கூட்டம் வந்து தட்டுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஓடி வாராங்க. அது திறந்தா கொஞ்சம் பேர் வந்து இருக்கிறாங்க. உடனடியாக கூப்பிட்டாங்க, உள்ள வாங்க, உள்ள வாங்க. எல்லாரும் உள்ள வந்து உட்கார்ந்தாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வீட்டுக்கு உள்ளால போயிட்டு மனைவிட்ட சொல்றாங்க, மக்கள் கொஞ்சம் பேர் ஆட்கள் வந்திருக்கிறாங்க, விருந்தாளிகள், சாப்பிடுறதுக்கு என்ன இருக்குது, நாங்க அவங்களுக்கு ஒரு மாட்டை அறுத்து கொடுப்போமே, ஒரு மாட்டை அறுத்து கொடுப்போமே. உடனடியாக ஒரு மாட்டை அறுக்கிறாங்க, அதை அப்படியே ஆக்குறாங்க, கொண்டு வந்து முன்னால வைக்கிறாங்க. அல்லாஹு தஆலா இந்த விஷயத்தை குர்ஆன்ல எங்களுக்கு சொல்லிட்டு கேட்கிறான், ஹல் அத்தாக ஹதீசு லைஃபி இப்ராஹிம், இப்ராஹிமுடைய அந்த கூட்டத்தாரினுடைய அந்த செய்தி உங்களுக்கு வரலையா? அவங்க சாப்பிடுறதுக்கு சொல்லக்கூடிய நேரத்துல அலா லா தஅகுலூன், சாப்பிடாம இருக்கிறீங்க, சாப்பிடாம இருக்கிறீங்க, சாப்பிடுங்க அப்படி சொல்லவும் இல்ல, சாப்பிடாம இருக்கிறீங்க, சாப்பிடாம இருக்கிறீங்க. அப்ப வந்தவங்க சொன்னாங்க, நீங்க எங்களுக்கு இவ்வளவு பெரிய விருந்த உபசாரம் எங்களுக்கு செஞ்சிருக்கீங்க, நாங்க சும்மா சாப்பிட இயலாது, நாங்க உங்களுக்கு ஏதாவது கூலிய தரோம், கூலிய தந்துட்டு தான் நாங்க சாப்பிடுவோம் அப்படின்னாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நீங்க கூலிய தாரதாக இருந்தா எதை தருவீங்க, எதை தருவீங்க? அந்த மக்கள் சொன்னாங்க, நீங்களே சொல்லுங்களே, நீங்களே சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். விரிவாக பிதாயா வன் நிஹாயா போன்ற கிதாபுகள்ல, தஃப்சீருடைய கிதாபுகள்ல இந்த சம்பவம் வருது. அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன தெரியுமா சொல்றாங்க, சாப்பிடுறதுக்கு முன்னால பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் சொல்லி சாப்பிடுங்க, சாப்பிட்டு முடிச்சதுக்கு பின்னால அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுங்க. இப்ப அவங்களுக்குள்ளால பேசிக்கொள்றாங்க, அல்லாஹ் இவரை நண்பராக, அந்த நெருக்கத்துக்குரியவராக, எல்லாத்தையுமே விட்டு அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கத்துக்குள்ளவராக எடுத்துக்கொண்டிருக்கிறான் என்று சொல்றானே, 100க்கு 100 அதுக்கு தகுதியானவர் தான். இவர் அதுக்கு தகுதியானவர் தான். திருப்ப சொல்றாங்க, சரி சாப்பிடாம இருக்கிறீங்களே அப்படின்னு. அந்த வந்த கூட்டம் சொன்னாங்க, இப்ராஹிம் நாங்க இத சாப்பிடுறதுக்கு இயலாது, எங்களுக்கு சாப்பிட இயலாது, நாங்க எல்லாருமே மலக்குமார்கள், அல்லாஹ் எங்களை உங்கள்கிட்ட அனுப்பியிருக்கிறான், உங்களுக்கு more than 80 years உங்களோட துஆ, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், ஒரு எனக்கு சாலிஹான புள்ளைய தாண்டு நீங்க துஆ செஞ்சு கொண்டிருந்தீங்களே, ஃபபஷ்ஷிரு பிகுலாமின் ஹலீம், அதே குவாலிட்டி சகிப்பு தன்மை உள்ள ஒரு பிள்ளைய உங்களுக்கு அல்லாஹ் தஆலா தாரதுக்கு முடிவு செஞ்சிட்டான். அந்த சுபசோபனத்தை சொல்லிட்டு போக வந்திருக்கிறோம். தாங்கேலாத சந்தோஷம், புள்ள பாக்கியம் இல்ல, துஆ, இப்ப ரப்புடைய முடிவு, புள்ள பாக்கியத்தை நாங்க தாரோம் உங்களுக்கு. எவ்வளவு சந்தோஷம், எவ்வளவு சந்தோஷம். ஓடி போறாங்க உள்ள, போயிட்டு மனைவிட்ட சொல்றாங்க, அல்லாஹ் முடிவு செஞ்சிட்டான் பிள்ள பாக்கியத்தை தாரதுக்கு. மரோ வந்தாங்க, எங்க போப்பா இருக்கிறீங்க, எங்க போப்பா இருக்கிறீங்க? சொன்னாங்க, எங்களுக்கு டைரக்டான ஆர்டர் என்னண்டா, லூத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கூட்டத்தார அழிக்க சொல்லி, நாங்க அந்த அழிக்கிறதுக்கு தான் போறோம். போற வழியில உங்களுக்கு இந்த சுபசோபனத்தை சொல்லிட்டு போகுமாறு அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டான். அந்த போற வழியில இறங்கி நாங்க உங்கள்ட்ட இந்த சுபசோபனத்தை சொல்லிட்டு போறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படியான ஒரு மென்டாலிட்டி அண்ட் எமோஷன், அந்த எமோஷனை ஃபீலிங் பண்ணித்தான் பார்க்கணும். எங்களுக்கு அது சும்மா ஸ்டோரியா சொல்லும். புள்ள பாக்கியம், புள்ள கிடைக்க போகுது, எல்லாம் மறந்து அவ்வளவு சந்தோஷம் எப்படி இருக்கணும், அந்த எமோஷன் எப்படி இருக்கும், ஃபீலிங் எப்படி இருக்கும். ஆனா இந்த ஸ்டோரி கேட்கிறாங்க, அழிக்க போறீங்களா, லூத்துடைய கூட்டத்தை அழிக்க போறீங்களா, அது தாங்கேலா போயிட்டு. இதுதான் உண்மையான ஒரு மனிதனுடைய கவலை, சமூகத்தை பத்திய கவலை. எனக்கு புள்ள பாக்கியம் ஓகே, அதெல்லாம் இப்ப நீ போறீங்களே அழிக்கையே. அல்லாஹ் அத குர்ஆன்ல சொல்றான்,
வாக்குவாதம் செஞ்சது. அந்த கூட்டத்தோட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வாக்குவாதம் என்ன தெரியுமா? சரி, நீங்க அழிக்க போறீங்க தானே, நான் சும்மா கேட்கிறேன், 50 பேர் இருக்கிறாங்க நல்ல ஆட்கள், எல்லாரும் அழிப்பீங்களா? இல்ல, அழிக்க மாட்டோம். 40 பேர் இருந்தா அழிக்க மாட்டோம். 30 பேர் இருந்தா அழிக்க மாட்டோம். 10 பேர் இருந்தா அழிக்க மாட்டோம். 5 பேர் இருந்தா அழிக்க மாட்டோம். இப்ப ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, அந்த கூட்டத்துல ஒரே ஒரு மனிதர் தான் நீக்கிறாரு, நல்லவர், நல்லவர், அல்லாஹ் பயப்படக்கூடியவர், அல்லாஹ்வுடைய நெருக்கம் உள்ளவர். அப்ப அழிப்பீங்களா? ஒத்தர் இருந்தாலும் நாங்க அழிக்க மாட்டோம். அவதான் சொன்னாங்க, என்னுடைய சகோதரர் லூத் இருக்கிறாரு, அல்லாஹ்வுடைய நெருக்கமானவர், அது நபியாக இருக்கக்கூடியவர், அழிக்கவானுமே அந்த கூட்டத்தை, அந்த ஒத்தருக்காக வேண்டி அந்த கூட்டத்தை அழிக்கவானுமே, திருந்துவாங்களே, மாறுவாங்களே, நல்ல வழிக்கு வருவாங்களே. இப்ராஹிம், நீங்க சொல்றது சரிதான், ஆனால் அல்லாஹ்வினுடைய முடிவு அழிக்க சொல்லி நாங்க போறோம். அப்பதான் என்னால வேறொன்றும் செய்ய முடியாதே, எனக்கு இந்த அளவு வாக்குவாதம் செஞ்சு உங்களோட உங்களோட வாதத்தை நான் நிறைவேற்றிட்டேன், ஒத்தர் இருந்தாலும் அழிக்க மாட்டோம் அப்படின்னு. ஆனா ரப்புடைய முடிவு அதுக்கு அங்க எனக்கு பேச இயலாது ஆகுண்டாங்க. அந்த கவலை கடைசி நேரம் வரையில எங்களோட உள்ளங்கள்ல சமூகத்தை பத்திய கவலை. யோசிச்சு பாருங்க, வீட்டுக்குள்ள மனைவிட்ட தொழுகை இல்ல, பிள்ளைகள்கிட்ட தொழுகை இல்ல, பிள்ளைகள்கிட்ட குர்ஆன் திலாவத் இல்ல, வீட்டுக்குள்ள இபாதத் இல்ல, பக்கத்து வீட்டுல அந்த வீடுகள்ல தீன் இல்ல, மார்க்கம் இல்ல. எங்கட மஹல்லால எத்தனை பேருடைய உள்ளங்கள்ல கவலை, எத்தனை பேர் அதுக்காக முயற்சி செஞ்சிருக்கிறோம், எத்தனை பேர் அதுக்காக நாங்க எங்களை கொண்டு போயிட்டு இருக்கிறோம், தியாகம் செஞ்சிருக்கிறோம். கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு கிடைச்ச சந்தோஷமான செய்தியை கூட தலைக்கெடுக்கல்ல. சமூகத்துடைய அந்த கவலைய அல்லாஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டான். ஒவ்வொரு மனிதனும் இந்த குவாலிட்டி உள்ளவர்களாக, மக்களை பற்றியுள்ள கவலைய உள்ளத்துல சுமந்தவர்களாக. கண்ணியமான அன்பார்ந்த சகோதரர்களே, ஒவ்வொருத்தருடைய உள்ளத்திலையும் இன்றைக்கு எங்கட நாட்டுல விசேஷமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேட்டகரியில இருக்கக்கூடியவங்களுடைய நிலைமையை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா மிச்சமே கவலையான நிலைமைக்கு தான் இருக்கிறாங்க. ஒவ்வொரு வீடுகளிலும் உள்ளுக்கால இருக்கிறாங்க. இன்றைக்கு வாலிபர்கள் ட்ரக்ஸுக்கு எடிக்ட் ஆகி, வாலிப பெண்கள் ட்ரக்ஸுக்கு எடிக்ட் ஆகி ஸ்மக் பண்றாங்க. இன்னைக்கு வீடுகளுக்குள்ளால இருக்கக்கூடிய எத்தனையோ விதமான நிலைமைகள். நாங்க எத்தனை பேர் சமூகத்தை பத்தி கவலைப்படுறோம், ஊரை பத்தி நாங்க கவலைப்படுறோம். எங்கட